நம்ம நிறைய எல்இடி ஹெட்லைட் பல்பை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற லோ காஸ்ட்டில் இருக்க ஒரு எல்இடி ஹெட்லைட் பல்பு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காமெண்ட் அப்படிங்கிற இந்த எல்இடி ஹெட்லைட் பல்பு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் எல்இடி பல்ப். அதுவும் இதில் நமக்கு 8 டைப்ஸ், அதாவது 8 ஃபேஸ் ஆஃப், அதாவது 8 எல்இடி பல்ப்ஸ் நமக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு இங்கே எல்இடி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பவர் கண்ட்ரோலர், வேறு எதுவுமே கிடையாது. ரேட் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 200 ரூபா தான். ஸோ இந்த 200 ரூபாய்க்கு இந்த பல்ப் ஒர்த்தா, அண்ட் இதில் நமக்கு என்ன டைப் ஆஃப் பிரைட்னஸ் வருது அப்படிங்கிறது ஃபுல்லாமே நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா பல்ப். ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பல்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு. சப்போஸ் இந்த எல்இடி ஹெட்லைட் பல்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு இந்த எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எல்இடி லைட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு ஒரு சைடில் எல்இடியும் இன்னொரு சைடு நமக்கு பெரிய ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஹீட் டிசிபேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 8 எல்இடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிங்கிள், அதாவது சின்ன சின்ன எல்இடிஸாக 8 கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அன்பாக்சிங்கில் இது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. மேலே எம்ஆர்பி வந்து 220 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ஹெட்லைட் பல்ப். அதுக்கப்புறம் இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பிரைட்னஸ் செக் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ பிரைட்னஸ் செக் பண்ண போனோம் அப்படின்னா ஒரு ஹெட்லைட்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே எரியிறதை பார்க்கலாம். அதாவது ஒரு ஹெட்லைட் ரூமில் வந்து பாதி மட்டும்தான் லைட் கவர் ஆகிருக்கு. மீதி இருக்கிற இடத்துல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனோட மட்டும்தான் அந்த லைட்டே வெளியே வருது. ஸோ ஆஃப் மட்டும் இருக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து வெளியே வர அந்த விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதாவது வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன் அப்படின்னா கீழே இந்த பெரிய ஹீட் சிங்க் கொடுத்துருக்கனால. ஸோ பெட்டர் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து இவங்க இன்ஜினியரிங் பண்ணும்போது எந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கீழேயுமே ஒரு செட் ஆஃப் எல்இடி ஹெட்லைட் பல்ப் கொடுத்துட்டு இந்த ஹீட் சிங்க் வந்து சென்டரில் கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஹெட்லைட் பல்போட இந்த பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி காஸ்ட் கம்மியாக கொடுக்கும்போதும் இந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்போது மக்கள் இன்னுமே அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பிரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் 200 ரூபாய்க்கு நமக்கு இவ்வளோ தானே கிடைக்கும். பெட்டர் இந்த காமெட்டில் வந்து இந்த டபுள் சைடு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்லைட் பல்ப் நல்லாவே சேலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட பி ரோல்ஸை பார்த்துடலாம். அதாவது நீங்கள் 360 வியூ அந்த இப்போ பார்த்துடலாம். ஸோ 360 வியூவில் பார்க்கலாம் உங்கள் ஹெட்லைட் பல்ப் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பிளாக் கலரில் ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது பேர் கண்ட்ரோலர், இல்லை ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரைட்னஸ் செக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிம்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 செட் ஆஃப் எல்இடி எரியும். பிரைட்ல வந்து மொத்தம் அந்த 8 எல்இடியுமே எரியும். இப்படி எரிஞ்சுனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகி தெரியும். இதை வந்து நம்ம டிம் பீம் அண்ட் லோ பீம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம ஹை பீம் அண்ட் லோ பீம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹை பீம் அண்ட் லோ பீம் நம்ம இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து இது கண்டிப்பாக கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு சைடில் இதுதான் பிரைட்னஸ் வந்து எப்படி சொல்கிறது, லைக் என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். உங்களுக்கு அந்த எல்லோ கலரில், ஸோ உங்களுக்கு எல்லோ கலரில் எல்லாம் ஒயிட் கலரில் ஒரு லைட் வேணும், நீங்கள் ட்ரையல் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதாவது இதுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்க பல்ப்ஸுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் நம்ம பிரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ஆன் ரோடில் பார்க்கும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது இதே நீங்கள் அடுத்த காடுக்குள்ளே போகிறீங்க, இல்லை லைட்டே இல்லாத ஒரு இடத்துல போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் வந்து உங்களுக்கு பத்தவே பத்தாது. நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்போட ரிவ்யூஸ், அன்பாக்சிங் அண்டு பிரைட்னஸ் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் அதையும் நான் இங்கே காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பல்ப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த பல்போட பிராண்ட் வந்து காமெண்ட் அப்படிங்கிற பிராண்ட் வேறு எதுவுமே இதில் இல்லை. இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப். இது வந்து நீங்கள் பைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், காருக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த அதாவது லோ காஸ்ட் பல்ப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை. ஆமாம், இது வந்து சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பல்ப். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.